வணக்கம் நண்பர்களே. பிரபஞ்சம் யாரை தேர்ந்தெடுக்கும் தெரியுமா? அது எப்படி ஒருவரை தேர்ந்தெடுக்கிறது என்று தெரியுமா? நீங்கள் பிரபஞ்சத்தோடு இணைந்திருக்க விரும்பினால் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு தேவையானதை எப்படி பிரபஞ்சத்திடம் கேட்டு பெறுவது? இந்த ரகசியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பினால் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். நண்பர்களே, பிரபஞ்சம் நம்மை எவ்வாறு தேர்ந்தெடுக்கிறது என்பதை முதலில் பார்ப்போம். பிரபஞ்சம் ஏதோ ஒரு லாட்டரி முறையில் மனிதர்களை தேர்ந்தெடுப்பதில்லை. அது பிறப்பால் எவரையும் தேர்ந்தெடுப்பதில்லை. அது ஒரு தகுதி மற்றும் அதிர்வு அடிப்படையிலான தேர்வு. தேடல் உள்ளவர்க்கே அது கிடைக்கும். நீங்கள் எதை தீவிரமாக தேடுகிறீர்களோ அது உங்களை தேடி வரும். விஞ்ஞான ரீதியாக சொன்னால், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி சிந்திக்கும்போது உங்கள் மூளை அந்த இலக்கிற்கு தேவையான வாய்ப்புகளை மட்டுமே வடிகட்டி உங்களுக்கு காட்டும். இதுவே பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுக்கும் முதல் படி. உங்கள் எண்ணம் சுயநலத்தை தாண்டி சமூக நலனுக்காகவோ அல்லது ஒரு மேன்மையான லட்சியத்துக்காகவோ இருந்தால் பிரபஞ்சம் உங்களை அதன் கருவியாக மாற்றிக்கொள்ளும். பிரபஞ்சம் நமக்கு மின்னஞ்சலோ குறுஞ்செய்தியோ அனுப்பாது. அது எப்போதும் தற்செயலாக நடக்கும் நிகழ்வுகள் மூலமாக மட்டுமே பேசும் அல்லது அறிந்து கொள்ள முடியும். உதாரணத்திற்கு கூற வேண்டுமென்றால், 1. திரும்ப திரும்ப வரும் எண்கள். நீங்கள் தற்செயலாக பார்க்கும் கடிகாரத்தில் 1111 அல்லது வாகன எண்களில் 777 போன்ற ஒரே மாதிரியான எண்கள் மீண்டும் மீண்டும் தென்பட்டால் பிரபஞ்சம் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். 2. எதிர்பாராத அழைப்புகளும் சந்திப்புகளும். யாரோ ஒருவரை பற்றி நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். அதே நொடியில் அவரிடமிருந்து அழைப்பு வரும் அல்லது அவரை சந்திக்க நேரிடும். இன்னும் சொல்லப்போனால், உங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கும்போது முன்பின் தெரியாத ஒரு நபர் சொல்லும் ஒரு சாதாரண வார்த்தை உங்கள் சிக்கலுக்கு தீர்வாக அமையும். 3. கனவுகள் மற்றும் உள்ளுணர்வு. நமது ஆழ்மனம் பிரபஞ்சத்துடன் 24 மணி நேரமும் இணைந்திருக்கிறது. சில நேரங்களில் கனவுகள் மூலமாகவோ அல்லது காரணமே இல்லாத ஒரு உள்ளுணர்வு மூலமாகவோ பிரபஞ்சம் நம்மை எச்சரிக்கும் அல்லது வழிநடத்தும். நாம் இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்திருக்கும் போது நமக்குள்ளிருக்கும் உள்ளுணர்வு கொடுக்கும் கணிப்புகள் துல்லியமானதாக இருக்கும். நாம் முன்கூட்டியே கணிக்கும் சில விஷயங்கள், முடிவுகள் மற்றவர்களை மட்டுமல்ல நம்மையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் இருக்கும். இதனை அறிவியல் பூர்வமாகவும் விளக்கப்பட்டிருக்கிறது. குவாண்டம் இயற்பியல் என்ற ஒரு விதி உள்ளது. 2 அணுக்கள் ஒருமுறை இணைந்துவிட்டால் அவை பிரபஞ்சத்தின் எந்த கோடியிலிருந்தாலும் ஒன்றையொன்று பாதிக்கும். நாமும் பிரபஞ்சமும் ஒரே பெருவெடிப்பிலிருந்து வந்தவர்கள் என்பதால் நம் எண்ணங்கள் பிரபஞ்சத்தின் மறுமுனையில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். ஒரு இசைக்கருவியின் கம்பியை மீட்டினால் அதற்கு சமமான அதிர்வு கொண்ட மற்றொரு இசைக்கருவியும் தானாகவே அதிரத் தொடங்கும். உங்கள் மனதின் அதிர்வு உயர்வாக இருந்தால் பிரபஞ்சத்திலுள்ள அனைத்து உயரிய சக்திகளும் உங்களுடன் இணைந்து அதிரத் தொடங்கும். பிரபஞ்சம் சொற்களை புரிந்து கொள்வதில்லை. அது அதிர்வுகளை மட்டுமே உணர்கிறது. நீங்கள் எனக்கு வறுமை வேண்டாம் என்று சொல்லும்போது பிரபஞ்சம் வறுமை என்ற சொல்லின் அதிர்வையே உள்வாங்குகிறது. அதனால்தான் நீங்கள் எதை எதிர்க்கிறீர்களோ அதுவே உங்களை தேடி வருகிறது. இதுதான் அந்த ரகசியம். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அது ஏற்கனவே உங்களிடம் இருப்பதாக உணரத் தொடங்குங்கள். எனக்கு ஆரோக்கியமாக இருக்க விரும்புகிறேன் என்பதற்கு பதிலாக ஆரோக்கியமான உடலை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று சொல்லுங்கள். நன்றி உணர்வு என்பது பிரபஞ்சத்துடன் இணைவதற்கான அதிவேக பாதை. ஒரு வானொலியை ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் வைத்தால் மட்டுமே அதில் இசை கேட்கும். அதுபோல பிரபஞ்சத்தின் செய்திகளை பெற வேண்டுமென்றால் உங்கள் மனதின் இரைச்சலை நீங்கள் குறைக்க வேண்டும். உங்கள் மனம் ஒரு கொந்தளிப்பான கடலாக இருந்தால் அதில் வானத்தின் பிம்பம் தெரியாது. தியானம் மற்றும் மௌனம் மூலம் மனதை அமைதிப்படுத்தும் போது பிரபஞ்சம் உங்களுக்கு தரும் சமிக்ஞைகள் தெளிவாக தெரியத் தொடங்கும். சில நேரங்களில் ஒரு பறவையின் சிறகடிப்பு, ஒரு வழிப்போக்கனின் சொல் அல்லது தற்செயலாக கண்ணில் படும் ஒரு வரி, இவை எல்லாம் பிரபஞ்சம் உங்களிடம் பேசும் விதமே. நண்பர்களே, வெறும் கற்பனை மட்டும் போதாது. அந்த கற்பனையோடு உணர்வு இணைய வேண்டும். நீங்கள் ஒரு உயரத்தை அடைய வேண்டும் என்று எண்ணினால் அந்த உயரத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கும் போது ஏற்படும் அந்த மகிழ்ச்சியையும் பெருமையையும் இப்போதே உணருங்கள். உங்கள் ஆழ்மனம் ஒரு வளமான நிலம். அதில் நீங்கள் எதை போட்டாலும் அது முளைக்கும். என்னால் முடியாது என்ற களைகளை பிடுங்கி எறியுங்கள்.
நான் இந்த பிரபஞ்சத்தின் செல்ல குழந்தை என்ற எண்ணத்தை விதைத்திடுங்கள். இதற்கு புராணக் கதைகள் தரும் பாடங்கள் பல உண்டு. சிறுவன் துருவன் காட்டில் தவமிருந்தபோது அவன் காட்டிய அந்த தீவிரமான தேடல் பிரபஞ்ச பேராற்றலை, அதாவது மகாவிஷ்ணுவை அவன் முன்னே வரவழைத்தது. நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடும் என்பதற்கு துருவ நட்சத்திரமே சாட்சி. தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்ற பிரகலாதனின் நம்பிக்கை பிரபஞ்சத்தின் எங்கும் நிறைந்திருக்கும் தன்மையை குறிக்கிறது. நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரபஞ்சம் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறது என்பதற்கு இதுவே சிறந்த உதாரணம். நண்பர்களே, பிரபஞ்சம் நமக்கு செவிசாய்க்கிறது என்பதை உறுதி செய்து கொள்வது என்றால் தடைகள் விலகுதல். நீங்கள் ஒரு செயலை செய்யும்போது ஆரம்பத்திலிருந்த தடைகள் அனைத்தும் மாயமாக மறைந்து எல்லாம் தானாக கூடி வந்தால் அது பிரபஞ்சத்தின் பச்சை கொடி. மன அமைதி. நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் ஆழ்மனம் மிகவும் அமைதியாகவும் லேசாகவும் இருக்கும். ஒருவிதமான பரவச நிலை உங்களுக்குள் தோன்றும். சிறு சிறு அதிசயங்கள். உங்கள் அன்றாட வாழ்வில் தற்செயலாக நடக்கும் நல்ல விஷயங்கள் பிரபஞ்சம் உங்களை கவனிப்பதற்கான அட்டாட்சிகள். நண்பர்களே, பிரபஞ்சம் உங்களுக்கு கதவுகளை திறக்கும். ஆனால் அந்த கதவின் வழியே நீங்கள்தான் நடந்து செல்ல வேண்டும். சோம்பேறிகளின் பிரார்த்தனையை பிரபஞ்சம் ஏற்பதில்லை. முயற்சி திருவினையாக்கும் என்ற வள்ளுவ பேராசானின் வாக்குப்படி உங்கள் உழைப்பும் பிரபஞ்சத்தின் அருளும் இணையும் புள்ளியில்தான் அற்புதம் நிகழ்கிறது. முக்கியமாக பிரபஞ்சத்தின் 3 கட்டளைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பிரபஞ்சத்தோடு பேசுபவர்கள் இந்த 3 நிலைகளை கடக்க வேண்டும். கேளுங்கள். உங்கள் கோரிக்கையில் தெளிவிருக்கட்டும். குழப்பமான மனம் எதையும் சாதிக்காது. நம்புங்கள். சந்தேகமே அழிவின் தொடக்கம். கேட்டது கிடைக்கும் என்பதில் ஒரு துளிகூட சந்தேகம் இருக்கக்கூடாது. பெற்றுக்கொள்ளுங்கள். அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கதவை தட்டும்போது பயப்படாமல் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருங்கள். இறுதியாக, இந்த பிரபஞ்சம் ஒரு மாபெரும் விளையாட்டு மைதானம். இங்கே நீங்கள் ஒரு பார்வையாளர் அல்ல, நீங்கள்தான் ஆட்டக்காரர். உங்கள் கையில்தான் பந்து இருக்கிறது. நான் ஏழை, எனக்கு தெரியாது, என்னால் முடியாது என்று சொல்லாதீர்கள். நீங்கள் ஒரு சாதாரண மனித உருவில் இருக்கும் அசாதாரண சக்தி. உங்களை செதுக்க பிரபஞ்சம் காத்து கிடக்கிறது. ஆனால் உங்கள் மனது எனும் பாத்திரம் சுத்தமாக இருக்க வேண்டும். இன்றிலிருந்து ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் பிரபஞ்சத்தோடு பேசப் போகிறேன். பிரபஞ்சம் எனக்கு பதில் சொல்லும். இந்த நம்பிக்கையோடு நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களை ஒரு மகாத்மாவாக மாற்றும். வானம் உங்கள் வசப்படும். காலம் உங்கள் காலடியில் விழும். நீங்கள் பிரபஞ்சத்தின் அங்கம். பிரபஞ்சமே உங்களுக்குள் இருக்கிறது. எனவே இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து வாழ்வில் முன்னேறுங்கள். நன்றி, வணக்கம்.